எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் இதை பற்றிய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய திரு மரிய ஸ்டீஃபன் வழக்கறிஞர் அவர்களை மிக பாசமான ஆழமான மனதோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதன் பிறகு சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக இந்த குற்றவியல் சட்டத்தை பற்றி சில அறிமுகத்தை நான் செய்ய விரும்புகின்றேன். இப்போ உதாரணமாக மசோதாவிற்கும் சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? மசோதாவிற்கும் சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், மசோதா என்ற பெயரில்தான் முதலில் ஒன்று தாக்கல் செய்யப்படும். அது நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அது சட்டமாக மாறும். சட்டமாக ஆகாத வரைக்கும் அது மசோதா, அதனுடைய பெயர் மசோதா. சட்டமாக்கப்பட்ட பிறகுதான் அது சட்டமாக எல்லா மக்களுக்கும் அது தெரிய வரும். இந்த சட்டத்திற்கும் மசோதாவிற்கும் இடையில் உள்ள நுட்பமான திரையோடு நாம் இன்றைக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் 3 சட்டங்கள் இன்றைக்கு அதிகமான எதிர்ப்புகளையும் அதே நேரத்தில் மாநில அரசினுடைய முரண்பாட்டு சிந்தனைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த சட்டம், இந்த குற்றவியல் சட்டங்கள் காலனி ஆதிக்க தன்மை உடையதா இல்லையா? இது மக்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? இது மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கக்கூடியதா இல்லையா? அல்லது காவல்துறைக்கு அதிகமான கூடுதலான அதிகாரங்களை வழங்கக்கூடியவைகளா இல்லையா? இது எந்த அளவுக்கு மனித உரிமைகளை பாதுகாக்கும்? இது இன்றைய நடைமுறைக்கு ஒத்துப்போகுமா ஒத்தாகதா என்ற பல அடிப்படையான அம்சங்கள் இதில் சொருகப்பட்டிருக்கின்றன. இதை குறித்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களுடைய பேட்டிகளையும் அவருடைய கட்டுரைகளையும் நாம் வாசித்தால் இன்னும் தெளிவான முறையில் இதை பற்றிய நமக்கு செய்திகள் கிடைக்கும். ஏறக்குறைய நமக்கு 1860ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இச்சட்டம், அதன் பிறகு 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய சாட்சிய சட்டம், இந்த 3 சட்டங்களை பற்றித்தான் வழக்கறிஞர் மரிய ஸ்டீஃபன் பேசப்போகின்றார். அப்போ இது எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, இதற்கான பின்புலங்கள் என்னென்ன, அதை பற்றி நானே அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்காது. எனவே இவற்றை பற்றிய தெளிவான பார்வைகளையும் தெளிவான வரையறைகளையும் வழங்குவதற்கு மரிய ஸ்டீஃபன் வழக்கறிஞர் அவர்களை அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறோம். மிகச்சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வு கூட்டங்களுக்கு, அதுவும் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து மிகச்சிறப்பான ஒரு பணியை ஆற்றி நம்மிடம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயருடைய பெயரால் நடக்கக்கூடிய இந்த தொடர் உரையில் என்னை ஒரு கருத்தாளராக அழைக்கப்பட்டதை உண்மையிலேயே மிக பெருமையாக கருதுகின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடந்த கலந்துரையாடல் கூட காலத்தினுடைய தேவையை முன்னிறுத்தி இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்திய சமூகத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் குற்றவியல் சட்டங்கள் என்ற தலைப்பிலே என்னை உரையாற்ற அழைத்த அன்பு அருட்பணியாளர்கள், இதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரையும் நன்றியோடு பார்க்கின்றேன். இன்றைக்கு 3 குற்றவியல் சட்டங்கள் புதிதாக வந்திருக்கின்றன. நம்முடைய நாட்டில் எந்த சட்டங்கள் வந்தாலும் அந்த சட்டங்களோட அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு உட்பட்டு தான் எந்த சட்டங்களும் இங்கே வரணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அந்த சட்டம் சொல்லக்கூடிய உரிமைகளுக்கு முரணாக ஏதாவது வந்தன்னு சொன்னால் அது நிலைக்கத்தக்கதல்ல. நமக்கு நாடு சுதந்திரம் அடைந்தது 47.
அரசியலமைப்பு சட்டம் 50 வருது. அரசியலமைப்பு சட்டம் வந்த உடனடியாக நம்முடைய இந்த நாட்டில் எந்தெந்த சட்டங்கள் ஏற்கனவே நிலவி வந்ததோ அந்த சட்டங்களை இந்திய சட்டங்களாக நம்ம மாற்றி அதனை அடாப்ட் பண்ணி கொண்டு வர்றோம். கொண்டு வந்த சட்டங்களில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் சொல்லுவது போல காலனி ஆதிக்க சட்டங்களை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான பிரிவுகளோடு அந்த சட்டங்களில் இருந்த பல்வேறு நமக்கு தேவையில்லாத பகுதிகளை நீக்கிவிட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு இந்தியாவிற்கான சட்டங்களாக 1950 நம்ம மாற்றிட்டோம். மாற்றி தான் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் இந்திய தண்டனை சட்டத்தையும் இந்திய சாட்சிய சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். 1872 கொண்டு வரப்பட்ட இந்த இந்திய சாட்சிய சட்டம் வெறும் 150 சரத்துக்களை கொண்டது. ஜேம்ஸ் ஸ்டீவன் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த சட்டத்தை இன்றளவும் இப்போதைக்கும் பாரதிய சாட்சிய அதிநியம் என்று சொல்லக்கூடிய புதிய சட்டத்திலும் எந்தவிதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்பது நிதர்சனம். இன்றைக்கு எதற்காக இந்த 3 சட்டங்கள் சம்பந்தமாக குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம எதிர்க்கிறோம்னு சொன்னால், எதற்காக எதிர்க்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த அமர்வே தவிர அதற்கான நல்ல சரத்துக்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், அதனுடைய பெயரிலிருந்தே பிரச்சனை தொடங்குது. இந்த சட்டங்களுடைய பெயர்களிலிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. இந்திய தண்டனை சட்டம் என்பது குற்றங்கள், ஒரு குற்றத்தினுடைய தன்மை என்ன, அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடியது இந்திய தண்டனை சட்டம். ரொம்ப சிம்பிள், நமக்கு புரிதலுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இந்திய தண்டனை சட்டம் 1860. இந்த இந்திய தண்டனை சட்டம் இப்போது எவ்வாறு மாறி இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய நியாய சன்ஹிதா. நியாய சன்ஹிதான்னு சொன்னால் நியாய சட்ட தொகுப்பு. பாரதிய நியாய சட்ட தொகுப்பு. அதுலேயே குளறுபடி. இதில் குளறுபடி, பெயர்லேயே குளறுபடி. அவர்களுக்கு இந்த பாரதியம் என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்டு வர்றதுக்காக, சான்ஸ்கிரித்தை கொண்டு வர்றதுக்காக சட்டங்களுடைய பெயர்களை திரித்து தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்குகின்றார்கள். இந்த பாரதிய நியாய சன்ஹிதா இது நீதி சட்டம் அல்ல, இது தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டம் என்பது நீதி சட்டம் அல்ல, தண்டனை சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம். ஒரு குற்றம் நடந்துட்டுனா அந்த குற்றத்தை பற்றிய விசாரணை, அதனுடைய இறுதி அறிக்கை, அது சம்பந்தமாக நீதிமன்ற விசாரணை, அது சம்பந்தமான தீர்ப்புகள், அது மேல்முறையீடுகள், இவற்றை பற்றி சொல்லுவது குற்றவியல் நடைமுறை சட்டம். மிக பொருத்தமாக இருக்கின்றது. ஆனால் இப்போ கொடுத்துருக்க புதிய பெயர் என்னன்னு சொன்னால், பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய மக்கள் உரிமை பாதுகாப்பு தொகுப்பு. பாரதிய மக்கள் உரிமை பாதுகாப்பு தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 சட்டங்களுடைய பெயர்களிலுமே ஒரு கடுமையான தேவையில்லாத முரண்பாடை இங்கே உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்திற்கான, இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு சில அடிப்படைகள் இருக்கின்றது. என்ன அடிப்படை இருக்குன்னு சொன்னால், 2014 ப்ரீ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரீ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் 2014 என்னன்னா, ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் அந்த சட்டத்தினுடைய மசோதா அதனுடைய பங்குதாரர்களுக்கு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதனுடைய பங்குதாரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் யார்? முதல்ல வழக்கறிஞர்கள்,
வழக்கறிஞர் மன்றங்கள், ஒவ்வொரு மாநில பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களில் எதெல்லாம் எடுக்கப்பட்டது, எதெல்லாம் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டது, எதெல்லாம் பரிசீலனையிலிருந்து விடப்பட்டது என்ற தகவல் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும். அதற்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்ட உருவம் இங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்கள் அல்லது என்னென்ன வாய்ப்புகள் மூலமாக சொல்ல முடியுமோ சொன்ன பின்னர் தான் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படணும். பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராசஸ் எதுவுமே நடைபெறவில்லை. இந்த ப்ராசஸ் ஒன்றுமே நடைபெறாமல் நேரடியாக பாராளுமன்றத்தில் இது தாக்கல் செய்யப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது என்ன நடக்குது? எதிர்கட்சி எம்பிக்கள் யாருமே இல்லை. எதிர்கட்சி எம்பிக்கள் யாருமே இல்லாதபடி செய்து விடுகிறார்கள். 1963 68 பேரை ஒரே நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனடியாக ஒரு 1-2 மணி நேரங்களில் திரும்ப எடுத்தாங்க. ஆனால் சென்னையில் இருந்தவரையும் சஸ்பெண்ட் பண்ண ஒரே பாராளுமன்ற செக்ரட்டரியேட் நம்ம இப்போது சமீபத்தில் இந்த 3 சட்டங்கள் இயற்றப்பட்ட அன்று எதிர்கட்சி எம்பிக்கள் 146 பேரை உடனடியாக இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த 3 சட்டங்களும் கொண்டு வரப்படுகின்றது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் போது அந்த சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான தேவை, ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லணும். ரெண்டாவது, அந்த சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு இருக்கக்கூடிய நிதி சுமைகள் அல்லது ஃபினான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய இம்பேக்ட் ஆன் த சொசைட்டி, எஸ்டிமேஷன் ஆஃப் தி இம்பேக்ட். இந்த மூன்றுமே எங்கேயுமே தெளிவுபட சொல்லப்படவில்லை. இதை யாருமே இதுவரையும் ஆய்வு செய்யவில்லை. இது சம்பந்தமாக பரிசீலனை இல்லாமலேயே, அதாவது அவர்களுடைய கிந்துத்துவ அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த சட்டம், இந்த 3 சட்டங்களும் மக்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு, ஏன் மக்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு என்று சொன்னால், நம்முடைய கருத்தை கேட்கல. ஆனால் இந்த டிராப்டில் இருக்கும்போதே நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் மற்றும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு 116 பேர் எங்களுக்கு இந்த சட்ட திருத்தத்தில் சில வாய்ப்புகளை தரணும், எங்களுக்கு கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு தரணும் என்று கேட்டபோது அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, கொடுக்கப்படவில்லை. இந்த 3 சட்டங்களை, இந்த 3 சட்டத்தினுடைய வடிவமைப்பை யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வழக்கறிஞரும் இந்த குழுவில் இல்லை. ஒரே ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இருந்தார். அவருக்கு இந்த சட்டத்தினுடைய கிழமை நீதிமன்றங்களில் நடத்திருக்கக்கூடிய இதனுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக தெரியாது. மற்ற 4 பேரும், ஒரு ஆள் வைஸ் சான்சலர், ஒரு லா யூனிவர்சிட்டியினுடைய இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், ரெஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இவர்களை தவிர வேறு எந்த ஒரு வழக்கறிஞரிடமோ அல்லது வழக்கறிஞர் சங்கங்களிடமோ இது சம்பந்தமாக எதுவுமே கேட்கப்படவில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதற்கான தேவை என்ன? இப்போ ஒரு சில மாற்றங்கள் நாங்களும் எதிர்பார்த்தது வேணும் அப்படின்னு. எதற்காக என்று சொன்னால், 2000 ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம்? தகவல் தொழில்நுட்ப சட்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் எவிடன்சஸ். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இணையதளங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அல்லது இணையதளங்கள் மூலமாக நடக்கக்கூடிய உரையாடல்கள், பரிமாற்றங்கள் அல்லது பரிவர்த்தனைகள்
அல்லது ஒப்பந்தங்கள், இதற்கான அங்கீகாரம் அந்த 2000 வந்த தொழில்நுட்ப சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான புதிய திருத்தங்கள் இந்திய சாட்சிய சட்டத்திலையும் வந்திருக்கு, இந்திய தண்டனை சட்டத்தில் வந்திருக்கு, குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்திருக்கு. இன்றைக்கு இவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய 89% ஷரத்துகள் பழையவை, அதே மாதிரி தான் இருக்குது. 89% சட்டம் அதே போன்று தான் இருக்கின்றது இந்திய தண்டனை சட்டத்திலும் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும். இவர்கள் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள்? அதுதான் நமக்கு இந்த 11%, இந்த 12% குறைவான திருத்தங்கள் எப்படிப்பட்ட திருத்தங்கள் என்று சொன்னால், காலனி ஆதிக்கத்தை விட மோசமான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். காலனி ஆதிக்கத்தில் கூட இந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டதா என்றால் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களுடைய நோக்கமே, அதனுடைய பரிணாமமே எல்லாரையும், கிரிமினல்ஸையும் இந்த சமூகத்தோடு, சமூக நீரோட்டத்தோடு இவர்களை ரிஃபார்ம் பண்ணி இவர்களை இந்த சமூக நீரோட்டத்தோடு சேர்ப்பது, அவர்களை தனிமைப்படுத்துவதல்ல, அவர்களை தண்டனை கொடுப்பதற்கான நோக்கமல்ல, இவர்களை சமன்படுத்தி இந்த சமூக நீரோட்டத்தோடு கலக்க வைப்பது தான் இந்த குற்றவியல் சட்டங்களுடைய ஒரு விஷன். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சட்டத்தினுடைய இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை உடனடியாக குற்றவாளியாக அறிவிக்கிறது இல்லை. அவரை தண்டனை கொடுப்பது வரை அவர் ஒரு இன்னசென்ட். அவருக்கு தண்டனை கொடுத்த பிறகுதான் அவரை நம்ம குற்றவாளி என்று அறிவிக்க முடியும். அதுவரை அவர் presumed to be innocent. காரணம் என்னன்னு சொன்னால், 1000 குற்றவாளிகள் தப்பலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதுக்கு உதாரணங்கள் இருக்கான்னு கேட்டால் நிறைய உதாரணங்கள் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு 7 பேரை ஒரு கொலை வழக்கில் ஒரு பெண்ணை கொலை செய்ததாக கைது செய்து விசாரணை நடத்தி, விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர் ஜெயிலில் இருப்பாங்க. ஜெயிலில் இருக்கும்போது அந்த வழக்கில் இறந்ததாக சொன்ன பெண் உயிரோடு வந்து உயர்நீதிமன்றத்திற்கு சென்று தன்னுடைய மரண சான்றிதழை ரத்து செய்வதற்காக ஒரு வழக்கு போடுறார். அப்பதான் உயர்நீதிமன்றம் பார்க்குது, நடந்தது அவ்வளவும் தவறாக நடந்திருக்கின்றது, உடனடியாக அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று. அப்போ இந்த சட்டத்தினுடைய நோக்கமே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் சில விஷயங்களை, நடைமுறைகளை ஒரு நபர் குற்றவாளியாக கருதப்படும் வரை, அவரை தீர்ப்பு வழங்குவது வரை அவர் நிரபராதியாகவே கருதப்பட வேண்டும் என்பது நம்முடைய இதுவரை இருந்த சட்டத்தினுடைய இயல்பு. ஆனால் இப்போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு நபர் மீது ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனடியாகவே அந்த பதிவு செய்யப்பட்டவருடைய ஒட்டுமொத்த அடையாளம் ப்ராமினன்ட் டிஸ்பிளேக்கு வந்துடும், போத் டிஜிட்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அவருக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னால், காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி காவல் கட்டுப்பாட்டு அறை வரை அவரை பற்றிய தகவல்கள் எல்லா இடங்களிலும் இருக்கும். இவர் மீது இன்ன குற்ற வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது என்பது. அப்போ ஒரு நபர் மீது குற்ற வழக்கு பதியப்பட்டாலே அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கின்றது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரேம்சங்கர் சுக்லா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம்
என்ன பண்ணி இருக்குன்னு சொன்னால், இது போன்ற ப்ராமினன்ட் டிஸ்பிளே கொண்டு வரக்கூடாது. அதே போல கைதிகளை விலங்கிடக்கூடாது. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை விலங்கிட்டு கொண்டு வருவது மனிதத்தன்மைக்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் என்ன, பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு இணையாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் 43வது சரத்தில் குற்றவாளிகளை ஹேண்ட்கப் போடலாம், கைவிலங்கு போடலாம் என்று சொல்லி இருப்பது மனித உரிமைகளுக்கு முரணான ஒன்றாக நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாமே நீர்த்து போகக்கூடிய வகையில், அதாவது ஒரு நபர் கைது செய்யப்பட்டால் என்னென்ன உரிமைகள் என்று சொல்லி டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் 11 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றது. அந்த 11 கட்டளைகளையும் மீறக்கூடிய வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ், பாரதிய நியாய சங்கீதா, அந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா வந்திருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு நபர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டால் உடனடியாக அவருடைய சொத்துக்களை, அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் முடக்கி அந்த சொத்துக்களை கையகப்படுத்துவதை இந்த சட்டம் அங்கீகரிக்கின்றது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன், பெயில் இஸ் தி ரைட்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆறுதலாக இருக்குது நமக்கு. ஒரு சில வழக்குகளை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் போது, விசாரணை செய்யும் போது நமக்கு சில ஆறுதலை தருகின்றது. பெயில் இஸ் த ரைட், ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன். இப்போ ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் ஜெயிலில் இருந்தாங்க. என்ன நடந்தது? கடைசி வரை நமக்கு ஜாமீன் கிடைச்சதா? கிடைக்கல. அவர் நிறுவன படுகொலை செய்யப்பட்டார். அவர் செய்த குற்றம் என்ன? அவர் இந்த தேசத்திற்கு பணியாற்றினார். அதனால் அவர் தேச விரோதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி சிறையில் அடைப்பவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் என்ன செய்யப்படும்? அரசு நினைத்தால் என்ன வேணும்னாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. செக்ஷன் 107வது பிஎன்எஸ்எஸ்ல இப்படி ஒரு நபர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அவருடைய, இது சாதாரண சட்டம், இது தீவிரவாத சட்டம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடணும். தீவிரவாத சட்டம் வேற இருக்கு, நமக்கு பிஎம்எல்ஏ இருக்கு, யுப்பா இருக்குது. இது போன்ற ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்குது. இது ஒரு சாதாரண சட்டம், மக்களுக்கான சாதாரண சட்டம். இந்த சட்டத்தில் தீவிரவாத தடுப்பு செயல்பாடுகளுக்கான பிரிவுகள் இதில் கொடுக்கப்படும் போது, இதுதான் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும்போது, சாதாரண காவல் நிலையங்களில் இந்த சட்ட பிரிவுகள் தவறாக பயன்படுத்தப்படும். எனவே இவற்றை இந்த பொது சட்டங்களில் அனுமதிப்பதை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. எதில் சொல்லியிருக்குன்னா, மத்திய பிரதேஷ் வர்சஸ் பத்ராம் மிஷானி என்ற வழக்கில், ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வர்சஸ் பத்ரம் மிகானி என்ற வழக்கில் 2010ஆம் ஆண்டு சொல்லியிருக்குது. 2010 2 SCC 602, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு தீவிரவாத பிரிவை இங்கே வச்சிருக்கிறது போல, ஒரு தீவிரவாதி கைது செய்யப்படும் போது அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் கையகப்படுத்தணும், சொத்துக்களை கையகப்படுத்தலாம். அந்த குற்றங்கள் மூலமாக என்னென்ன வந்ததோ அத்தனை சொத்தங்களையும் அரசாங்கத்திற்கு, நீதிமன்றத்திற்கு கையகப்படுத்துவதற்கான ஆணை
இங்கே கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், இந்த சட்டம் சாதாரண காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அவர்கள் இதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய பிரிவுகளில் அது எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களும் அனைத்து சட்டங்களுமே ஃப்ரீ அண்ட் ஃபெயர் ட்ரையல். ஒரு ட்ரையல் எப்படி இருக்கணும்? ஒரு மிக சாதாரணமாக, ஒரு ஃபெயராக, டிரான்ஸ்பேரண்டாக ஒரு ட்ரையல் இருக்கணும். அப்போ தான் அந்த விசாரணையில் நீதி தீர்ப்பு என்பது, நல்ல தீர்ப்பு என்பது நமக்கு கிடைக்கும். இந்த சட்டத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நேரடியான விசாரணை இல்லாமல் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஒட்டுமொத்த விசாரணையும் நடத்தி தீர்ப்பையும் சொல்லுவதற்கான ஏற்பாடுகளை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ஒரு நபருக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டிஃபென்ஸ், அந்த வழக்கை எதிர்த்து ஆடுவதற்கு, அந்த வழக்கை சிறப்பான முறையில் தகுதியான வகையில் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்புகள் இதில் மறுக்கப்படுகின்றது. இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ட்ரையல் காரணமாக அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்குது. 187வது பிரிவு, 259வது பிரிவு, 262வது பிரிவு, 265வது பிரிவு, 266வது பிரிவு, 310, 308 போன்ற பிரிவுகளில் குற்றங்கள் சம்பந்தமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நேரடியான விசாரணை இல்லாமல் வீடியோ கான்ஃபரன்சிங்கிலேயே என்ன செய்யலாம்? விசாரணையை நடத்தலாம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேரடியாக நடக்கக்கூடிய விசாரணையில் கூட, இன்றைக்கி நடக்கக்கூடிய நேரடி விசாரணையில் கூட நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் விசாரணை நடத்தும் போது விசாரணையில் நீதிபதிகள் தேவையில்லாமல் குறுக்கீடு செய்கின்றார்கள். நீதிபதிகள் குறுக்கீடு செய்வது மட்டுமல்ல, அங்கே வந்திருக்கக்கூடிய சாட்சியங்களே வழக்கறிஞர்களை மிரட்டக்கூடிய தன்மையும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நீதிபதிகள் குறுக்கிட்டு வழக்கறிஞர்களை நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கக்கூடாது என்று நிறுத்துகின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், அவர்களுக்கு, நீதிபதிகளுக்கு இந்த ஒரு குற்றம் நீதிமன்றத்தில் வந்தது என்று சொன்னால் அதற்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடனேயே இருக்கின்றார்கள். தவிர அந்த ஒரு குற்றம் நடந்ததற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, எதனால் நடந்தது என்பதை பற்றிய ஒரு ஆய்வு செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் ஒரு ஃபேர் ட்ரையலை நடத்துறதுக்கு நேரடியான ட்ரையல்லையே இல்லாத போது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக, முற்றிலுமாக ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நடக்கும்போது சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பது ஒரு ஐயப்பாடான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது ட்ரையலே இல்லாமல் தண்டனை கொடுக்கிறது, விசாரணையே இல்லாமல் தண்டனை கொடுக்கலாம். ஒரு நபர், அதாவது தலைமறைவான குற்றவாளியாக ஒரு நபர் அறிவிக்கப்பட்டால், அப்ஸ்காண்டட் அக்யூஸ்ட் அறிவிக்கப்பட்டால், அவர் மீது சுமத்தப்படக்கூடிய வழக்குகளை அவர் இல்லாமலேயே விசாரணை செய்து அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். நம்முடைய இந்த கூடங்குளம் அணு உலை போராட்டத்தில் ஒரு செயல்பாட்டாளர், அவருக்கு பேர் மில்டனா, நம்முடைய அணு உலை போராட்டத்தில் ஒரு செயல்பாட்டாளர் இருந்தார்ல, யாரு? அவர் இல்லை, அவரை போலீஸ் கைது செய்து, போலீஸ் பிடிச்சிட்டு போனவர் அவங்க எங்கே இருக்கிறாரு, என்ன ஆனார் என்பதை பற்றி எதுவுமே தெரியாது.
முகிலன். இன்றைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு திடீரென போலீஸ் அவரை கொண்டு வர்றாங்க. அதுவரை அவர் எங்க இருந்தாருன்னு தெரியுமா? தெரியாது. அவர் மேலே இப்போ எவ்வளவு வழக்குகள் இருக்குன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது, அவருக்கே தெரியாது. அப்போ அரசு நினைத்தால் ஒரு நபரை மறைத்து வைத்துவிட்டு அவர் தலைமறைவான குற்றவாளி என்று சொல்வதற்கு பெரிய நேரம் ஆகாது. அரசுக்கு எது வேண்டுமானாலும் செய்வதற்கு வழிவகை இருக்கின்றது. அதனால இந்த வெய்வர் ஆஃப் ட்ரையல், இந்த விசாரணை இல்லாமல் தண்டனை வழங்குவது இப்போ நடந்துட்டு இருக்கு. எப்படி நடந்துட்டு இருக்கு? இப்போ அருண் வந்து டிஜிபியா வந்தாரு. வந்த உடனே சொன்னாரு, நாங்க குற்றவாளிகளிடம் எங்களுடைய போலீஸ் மொழியில பேசுவோம் அப்படின்னு. போலீஸ் மொழியில பேசுறது என்ன? உடனே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது. அப்போ அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், நீதிபதிகள் தேவையா? அப்போ இது போன்ற ஒரு விசாரணை இல்லாத ஒரு தீர்ப்பை இவர்கள் எழுதப் போகின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலனத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு சவாலை இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் நமக்கு கேள்வி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன அடுத்தது இந்த ரைட் டு பிரைவசின்னு ஒன்று இருக்கு. ரைட் டு பிரைவசினா, நான் வந்து பேசாமல் இருக்கலாம், கேள்வி கேட்டால் பேசாமல் இருக்கலாம், என்னோட சாம்பிள்ஸ், என்னோட சிக்னேச்சர் சாம்பிள்ஸ் அல்லது என்னோட பிளட்டு இதையெல்லாம் நான் கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல வந்திருக்கக்கூடிய செக்ஷன் 349 என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபர் மீது வழக்கு தாக்கல் செய்த உடனடியாக, ஒரு நபர் மீது வழக்கு பதிவு செய்த உடனடியாகவே அவரிடமிருந்து அனைத்து சாம்பிளும் என்னன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட்டு, வாய்ஸ் சாம்பிள், ஹேண்ட் ரைட்டிங், என்னென்ன போலீஸுக்கு தேவைன்னு நினைக்குதோ எல்லா சாம்பிளையும் வாங்கிறதுக்கு யாருக்கு? போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு, உத்தரவு போடுறதுக்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இது ஒரு நபருடைய தனிப்பட்ட உரிமையை பாதிக்கின்றது. இந்த தனிப்பட்ட உரிமையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் இல்லாமல் போலீஸ் இதை வைத்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்கப்படும். அதனால தான் இது வந்து மிக கொடூரமான ஒரு மனித உரிமை மீறலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 156(3) ஒரு கிளாஸ் இருக்கு சிஆர்பிசியில். அந்த 156 அல்லது 154 படி நம்ம ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு புகாரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் அந்த புகாரில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு காக்னைசபிள் அஃபென்ஸ் 3 வருடத்திற்கும் மேற்பட்ட தண்டனை தரக்கூடிய குற்றம் நடந்திருக்கிறதாக பிரைமா ஃபேசியா இருந்துன்னா, அதன் முதற் பார்வையிலேயே தெரிந்துன்னா, தெளிவிருந்துன்னா, உடனடியாக காவல்துறை என்ன செய்யணும்? முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டாம் என்று ஒரு சில வழக்குகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனியல் கேசஸ், லேண்ட் டிஸ்பியூட்ஸ், நிலத்தகராறு, சீட்டிங், சிட் கேசஸ், எக்கனாமிக் அஃபென்சஸ். இந்த 5 வகையான வழக்கில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு லலிதா குமாரி என்று சொல்லக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்லி இருக்கின்றது.
இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த லேண்ட் டிஸ்பியூட்டு, சீட்டிங் கேசஸ், சிட்டு கேசஸ், எக்கனாமிக் அஃபென்சஸ், இந்த வழக்குகளை ஒரு வாரத்திற்குள்ள விசாரணை செய்து முடிக்கவும் செய்யலாம். விசாரணை செய்து குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 7 நாளைக்குள்ளால குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மற்ற வழக்குகளை தாமதமின்றி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதுதான் அந்த கேஸில் கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ஷன். ஆனால் இன்றைக்கு இந்த பிரிவு எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 3 ஆண்டுகளுக்கு மேல் 7 ஆண்டுகள் வரை வரக்கூடிய தண்டனை தரக்கூடிய குற்றங்களுக்கு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 7 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளில் இருந்து 7 ஆண்டுகள் வரை தண்டனை தரக்கூடிய குற்றங்களுக்கு 14 நாட்கள் விசாரணை செய்த பின்னர் 14 நாட்கள் விசாரணை செய்த பின்னர் அது சரியென்று குற்றம் நடந்திருக்கதாக கருதப்பட்டால் சம்பந்தப்பட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலருடைய அனுமதி பெற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். அப்போ இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எந்த விதமான குற்றப்பத்திரிகையை நாங்கள் தாக்கல் செய்ய மாட்டோம், குற்ற வழக்கு பதிவு செய்ய மாட்டோம். அதுக்கு ஒரு பாதுகாப்பாக்கம் இது. அப்போ 90% குற்றவாளிகள், 90% குற்றங்கள் பதிவு செய்யப்படாமலேயே குற்றவாளிகள் தப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. சட்டம் இருந்த போதே குற்றம் பதிவு செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு செய்யல. இப்போ அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. 3 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துல இருந்து 7 வருடம் உள்ள தண்டனைகள். அப்படி அவங்க விலக்கு அளிக்கப்பட்டால் காவல் நிலையத்தில் என்ன நடக்கும் என்பதை நம்ம கண்கூடாக கொஞ்சம் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டாடியல் வயலன்ஸ், அதாவது அவர்களுடைய கஸ்டடியில் வச்சு சித்திரவதை செய்வதை இன்றைய சட்டம் அனுமதித்திருக்கிறது. எப்படி அனுமதித்திருக்கிறது? நமக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டடியல் போலீஸ் கஸ்டடின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி ஜெயிலில் போடும்போது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க. எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால், சில புலனாய்வு விஷயங்களை பெறுறதுக்கு, குற்றம் நடந்தது, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் வேறு யார் யாருக்கு சம்மந்தம் இருக்கும் என்ற விவரங்களை தெரிகிறதுக்காக கஸ்டடி கொடுப்பாங்க, போலீஸ் கஸ்டடி கொடுப்பாங்க. இந்த போலீஸ் கஸ்டடி எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், முதலாவது இந்த ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 15 நாட்களுக்கு முன்னால், இன்றைக்கு அவரை ஒரு ஆளை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினா அன்றையிலிருந்து 15வது தினத்திற்கு முன்னால் 14 நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கலாம். இதுவரை உள்ள நடைமுறை. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேல கூட சாதாரண குற்றங்களுக்கு 14 மணி நேரம் மட்டும், கொடூர குற்றங்களுக்கு 36 மணி நேரம், தீவிரவாத குற்றங்களுக்கு 14 நாள். இதுக்கு மேலே எங்கேயும் கஸ்டடி கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த சட்டப்படி, இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய இந்த சட்டப்படி, ஏற்கனவே இருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேலே எதுவுமே எந்த சட்டமுமே நிற்காது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி இன்றைக்கு இந்த பிரிவைக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், இந்த 15 நாள் கஸ்டடியை 60 நாள் வரை கேட்கலாம், 90 நாள் வரையும் கேட்கலாம். இந்த 60 நாள் 90 நாள் எதற்காக நான் சொன்னேன்னு சொன்னால், 167வது பிரிவில் நமக்கு டிஃபால்ட் பெயில்னு ஒன்று பெயில் இருக்குது. காவல்துறை வேண்டாம் என்று சொன்னாலும் நீதிமன்றம் நமக்கு ஜாமீன் கொடுக்கணும், பெயில் தரணும். சில குற்றங்களில் 60 தினங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும், சில குற்றங்களுக்கு 90 நாளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும்.
இந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் தானாக முன்வந்து இவங்களுக்கு ஜாமீனில் விடணும். அதுதான் டிஃபால்ட் பெயில்னு சொல்கிறோம். ஆனால் இந்த டிஃபால்ட் பெயிலை இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த 90 நாளுக்குள்ளால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் போலீஸ் இருந்துக்கிட்டு ஐயா இவரை விசாரிக்கணும்னு சொல்லி கஸ்டடி கேட்டால், கஸ்டடி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை இருக்குது, அதனால் நீங்கள் இவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று அந்த டிஃபால்ட் பெயிலை இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணாக இன்றைக்கு இந்த கால வரையறை நீட்டித்து கொடுக்கப்பட்டிருப்பது மிக கொடூரமான ஒன்றாக இருக்கின்றது. உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் இந்த டிஃபால்ட் பெயிலை எந்த நீதிமன்றமோ எந்த ஒரு அதிகார அமைப்புகளோ காவல் அமைப்புகளுக்கோ எக்ஸெப்ஷன் கொடுக்கல. அது சிபிஐயாக இருந்தாலும் சரி அல்லது இடியாக இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த எக்ஸெப்ஷனும் கொடுக்கல. டிஃபால்ட் பெயில் என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமை, வாழ்க்கை உரிமை என்று சொன்னதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஎன்எஸ் இன்றைக்கு அதை மறுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தனிமை சிறை என்பது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் சம்பந்தமாக சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு வழக்கில் ஒரு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் எப்படி கொடுக்கணும், தனிநபர் சிறை என்பது மிக கொடூரமானது. முன்னால் இருந்தது, சுதந்திரம் வருவதற்கு முன்னால் இந்த தனிநபர் சிறை அந்தமான் சிறைகளிலும் அங்கும் இங்கும் கொண்டு தனிமை சிறைகளில் அடைத்து வைப்பார்கள். தனிமை சிறையில் அடைத்து வைக்கும்போது ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றம் பெற்று அவன் பைத்தியக்காரனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சுனில் பத்ரா வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுச்சுன்னா, எந்த ஒரு தண்டனையாக இருந்தாலும் சரி, மரண தண்டனையாக இருந்தாலும் சரி, ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தால் கூட 3 மாதத்திற்கு, அந்த ஒட்டுமொத்த தண்டனையில் 3 மாதத்திற்கு மேலே தனிமை சிறை கூடாது. இந்த 3 மாதம் எப்படி கொடுக்கணும், இந்த 90 நாள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 7 நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக தனிமை சிறை ஒரு நபருக்கு எத்தனை நாள் போடணும்னு சொன்னால் 7 நாள் தான் போடணும். ஆனால் இந்த சட்டத்தில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய வழிகாட்டுதல்கள் மாற்றி அமைக்கப்பட்டு 30 தினங்கள் இந்த நபர்களை 30 தினங்கள் வரை தனிமை சிறையில் வைக்கலாம். அது 3 மாதங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு இன்னைக்கு தனிமை சிறை என்பது மிக கொடூரமாக இந்த சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. 2022 மே மாதம் 2022 மே மாதத்தில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் 124A என்ற பிரிவை ஸ்கிராப் டவுன் பண்ணாங்க. 124A என்னது? செடிஷன் சொன்னால் இந்திய நாட்டிற்கு எதிராக சதி செய்வது. அப்போ இந்திய நாட்டிற்கு எதிராக சதி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேலே 4 கேஸ் இருக்கு. 4 கேஸ் என மேலே போட்டாங்க. நான் என்ன சதி செய்தேன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் பிரிவில் கேஸை போட்டு வச்சுருக்காங்க. உதயகுமார் மேலே ஒரு 100க்கு மேலே சதி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நான் மெடிக்கல் காலேஜில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸ் போடுவோம். இப்போ இந்த தேச துரோக வழக்குகளை பதிவு செய்யக்கூடாது, பதிவு செய்த வழக்குகளை புலனாய்வு செய்யக்கூடாது, கோப்பில் எடுக்கக்கூடாது, நீதிமன்றம் கோப்பில் எடுத்த வழக்குகளை
விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 2022 உச்சநீதிமன்றம் அந்த 124B ஸ்கிராப் டவுன் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் அதற்கு முரணாக இன்றைக்கு இந்த பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய நியாயா சன்ஹிதா சட்டத்தில் 113வது பிரிவிலையும் 152வது பிரிவிலையும் இந்த பகுதியை மிக மோசமாக சேர்த்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீசன் அப்படின்னு சொல்லி 113வது சரத்து 152வது சரத்து 2 சரத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 சரத்துக்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக யாராவது செயல்பட்டால், யாராவது பேசினால், யாராவது துணை போனால் அவர்கள் மேலே 113வது சரத்துப்படி ட்ரீசன் கிளர்ச்சி செய்தார்கள் என்று வழக்கு தொடர முடியும். 152வது வழக்கு பிரிவுப்படி அவர்கள் மேலே தேச துரோக வழக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லி இந்த 2 பிரிவுகளை 113 152வது சரத்தில் இந்த 2 பிரிவுகளை சேர்த்திருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் புதிய வார்த்தைகளை சேர்த்திருக்கின்றார்கள். என்ன வார்த்தைகளை? எக்கனாமிக் சாவரினிட்டி. முதல்ல வெறும் சாவரினிட்டி இருந்தது. இப்போது எக்கனாமிக் சாவரினிட்டி என்ன? பொருளாதார இறையாண்மை. நாட்டினுடைய பொருளாதார இறையாண்மைக்கு எதிராக நமக்கு வாய் திறப்பதற்கு என்ன இல்லை. இந்த நாட்டினுடைய பொருளாதார இறையாண்மை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள சுரங்கங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார இறையாண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முறையும் அமைப்பது அரசாங்கத்தோட, ஒன்றிய அரசாங்கத்தோட பொருளாதார இறையாண்மை. இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், மலைகள், கடற்கரை சார்ந்த வளங்கள் இவற்றையெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் கொடுப்பது என்பது பொருளாதார இறையாண்மை. இந்த இறையாண்மைக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் மீது தீவிரவாத தடுப்பு சட்ட இந்த பிரிவு 2 பிரிவுகளுக்கு கீழே 113 152வது பிரிவு கீழே என்ன செய்ய முடியும்? வழக்கு பதிவு செய்ய முடியும். ஏற்கனவே இருந்த சட்டத்தில் 3 ஆண்டுகள் தண்டனை, இந்த சட்டத்தில் 7 ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை வரை இந்த சட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது சாதாரண ஒரு நபர் இந்தியாவில் எடுக்கக்கூடிய கொள்கை மாற்றத்திற்கு, இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிராக அந்த கொள்கை முடிவுகளை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் என்னது? தீவிரவாதமாக கருதப்படும். அப்போது இது இந்தியனை நேஷ்னலைசேஷனா இல்லை இது டீகாலனைசேஷனுக்கு முன்னால் உள்ள டீகாலனைசேஷனா? காலனி ஆதிக்க சட்டத்தை விட மிக கொடூரமான சட்டமாக இன்றைக்கு இந்த 2 ப்ரொவிஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. சாதாரண பொதுவான சட்டத்தில் தீவிரவாத பிரிவுகளை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் மிக கொடூரமான சட்டம். அதனால தான் நாங்கள் எதுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கு ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க, சிசோடியாவுக்கு கொடுத்தாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் 1-2 பேர் நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனால இது கிடைக்குது. இல்லைன்னு சொன்னால் இடி சொல்கிறது கரெக்டு, சிபிஐ சொல்கிறது கரெக்டு. இடி கேஸில் ஜாமீன் கிடைச்ச உடனே சிபிஐ கேஸ் போடுது. சிபிஐ கேஸில் ஜாமீன் கிடைச்சா அடுத்தது லோக்கல் போலீஸ் என்ன செய்யும்? கேஸ் போடும். மாற்றி கேஸ் போடுறதுக்கு இப்போது தீவிரவாத தடுப்பு சட்டங்களே இல்லாமலேயே சாதாரண காவல் நிலையத்திலேயே மக்கள் அத்தனை பேருக்கு மேலேயும் தீவிரவாதிகளாக இந்த வழக்கை போட முடியுமான்னு கேட்டால், குடிநீர் கேட்டு போராடினால் இந்த வழக்கு போடலாம்.
தெருவிளக்கு கேட்டு போராடினால் இந்த வழக்கு போடலாம், ரேஷன் கார்டு கேட்டு போராடினால் இந்த வழக்கு போடலாம், ஜாதி சான்றிதழ் கேட்டு போராட்டம் நடத்தினால் இந்த வழக்கு போடலாம். இந்த வழக்கு மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக உண்ணாவிரதம் கூட இருக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு 226வது சரத்தில் அது அரசாங்க அதிகாரிகளை அவர்கள் பணி செய்வதற்கு நிர்பந்தப்படுத்துவதற்கும் அவர்கள் பணி செய்வதை தடுப்பதற்கும் ஏதாவது இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மேலே 226வது சரத்துப்படி வழக்கு பதிவு செய்யப்படும், அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக கருதப்படுகிறது என்று இந்த சட்டம் சொல்லுகின்றது. இந்த சட்டத்தில் மிக உன்னதமான இன்னொரு பிரிவை சேர்த்துருக்காங்க. இதுக்கு முன்னால் நம்ம ஒரு அரசாங்க அதிகாரி மேலே வழக்கு போடணும்னு சொன்னால், அரசாங்க அதிகாரிகள் மேலே வழக்கு போடணும்னு சொன்னால் நம்ம 2-3 சாட்சிகள், அந்த சம்பந்தப்பட்ட குற்றமுறையீட்டாளருடைய ஒரு நிரூபண வாக்கு மூலம் 2-3 சாட்சிகள் மட்டும் இருந்தாலே போதும், நீதிபதி அவருக்கு ஓகேன்னு பட்டுனா அவர் சாட்டிஸ்ஃபை ஆனார்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், அந்த பொது அதிகாரி மீது வழக்கை எடுத்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். இப்போ அப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியாது. ஏன் அனுப்ப முடியாதுன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தில் ஒரு பொது ஊழியர் மேலே நம்ம கேஸ் போடணும்னு சொன்னால் நம்ம கேஸ் போடலாம். ஆனால் நீதிபதி கேட்பார். யார்கிட்ட கேட்பார்? எப்போ உன் மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, உன்னுடைய பதில் என்ன? அவருக்கு மேலதிகாரிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஐயா, இந்த ஆளுக்கு மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, இவருக்கு மேலே இந்த குற்றம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி அவருக்கு மேலதிகாரிகிட்ட கேட்பாங்க. கேட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இந்த பொது ஊழியர் மேலே என்ன செய்வாங்க, வழக்கு விசாரணை நடத்தப்படும். அப்படி விசாரணை நடத்தினா நம்ம தவறு செய்யக்கூடிய எந்த ஒரு பொது ஊழியருக்கு மேலேயும் வழக்கு போட முடியுமா? ஏதாவது பொது ஊழியர் நான் செய்தது தவறுன்னு சொல்லுவாரா? ஏதாவது பொது ஊழியருடைய மேலதிகாரி என்னுடைய அலுவலக சிப்பந்தி செய்தது தவறு, இவர் தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை செய்திருக்கிறாரு, அவருக்கு மேலே நீங்கள் விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி எவராவது ஒரு அறிக்கை கொடுப்பாங்களா? இந்தியாவில் அது சாத்தியமா? தமிழ்நாட்டில் அது சாத்தியமா? அதனால தான் இந்த சட்டம் மக்களுக்கு எதிரான சட்டம். இந்த சட்டத்தில் சாதாரண மக்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய லவ் ஜிகாத் என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்துக்களை முஸ்லீம்களாக மாற்றுவதற்கு, இந்துக்களை முஸ்லீம் மக்களோடு சேர்த்து கொள்வதற்கு, இந்து சமூகத்தை அழிப்பதற்கென்றே முஸ்லீம்களும் சில அமைப்புகளும் இவர்களை என்ன செய்கின்றார்கள், மதமாற்றி திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். அதனால் தங்களுடைய அடையாளங்களை மறைத்து திருமணம் செய்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு இங்கே ஊர்வலங்கள் செல்லும்போது கையில் தடியோ, கையில் சூலாயுதமோ, கையில் இரும்போ, ஆயுதங்களோ கொண்டு செல்லக்கூடாது என்று ஒரு பிரிவு இருந்தது. அந்த பிரிவை இப்போ மொத்தமாக எடுத்து விட்டாங்க. இது யாருக்கிட்ட சொல்கிறான், நீ சூலாயுதம் கொண்டு போகணும், நீ கையில் தடி கொண்டு போகணும், நீ கையில் இரும்பு கொண்டு போகணும், கையில் துப்பாக்கி கொண்டு போகணும்? யார் சொல்கிறா? யார் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறான்? எந்த ஆஃபீஸில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறான்? அப்போ இந்த சட்டம் எங்கிருந்து இயற்றப்பட்ட சட்டம்? நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலிருந்து வடிவமைக்கப்பட்ட சட்டத்தை பாராளுமன்றத்தில் வைத்து இந்தியாவினுடைய சட்டமாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சட்டத்தை மாற்றியதாக இவர்கள் இந்த சட்டத்தை சொல்லுவது உண்மையா பொய்யா? இதனால தான் வழக்கறிஞர்கள் நாங்கள் இதை எதுக்குறோம். அதுவும்
தமிழ்நாட்டில் தான் போராட்டம், தமிழ்நாட்டுக்காரங்க தான் போராட்டம், தமிழ்நாட்டு வக்கீல்கள் தான் போராட்டம். இந்த சட்டத்தை பற்றி வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எள்ளளவும் அறிவு கிடையாது, நீதிபதிகளுக்கு கூட அறிவு கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி, ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு? கடவுள் எப்படி பிறந்தாரு? மயிலுக்க எச்சத்தில் பிறந்தாருன்னு சொல்கிறார். இன்றைக்கு ஒரு நீதிபதி கர்நாடகாவில் இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறாரு? இங்கே இந்தியாவுக்குள்ள ஒரு பாகிஸ்தான் நாடு இருக்குது, அவருக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் பெரும்பாலான நீதிபதிகள் அவர்கள் காவிமயமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மும்பையில் இந்த நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பெயர் கூட வேணும், நான் உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம மாவட்டத்தில் இருந்து சென்ற ஒரு நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி, ஜிஆர் சுவாமிநாதன், இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட நீதி அரசர்களாக இவர்கள் சென்றார்கள்? வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் எப்படி இருக்கும்? இவங்க தான் வந்து கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? அறிவுரையும் கட்டளைகளும் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய மனோநிலையும் அவர்களுடைய நீதி பரிபாலனமும் எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த மேலே இருக்கக்கூடிய யார் எப்படி டியூன் பண்ணுறாங்களோ அப்படி தான் இவர்களுடைய தீர்ப்புகளும் வரும். இதனால தான் நம்ம பயப்படுறோம். தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு ஒருவேளை பிஜேபி இருக்குது, நாளைக்கு காங்கிரஸ் வந்தால் இதே சட்டத்தை வைத்து சாதாரண மக்களை என்ன செய்ய முடியும்? பழி தீர்க்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 386வது பிரிவை அதிக தடவை மோசமாக பயன்படுத்தினது காங்கிரஸ் அரசாங்கம். ஏன்னா அப்போ ஆட்சியில் இருந்தார்கள், இப்போது அவர்கள் ஆட்சியில் இல்லை. நாளைக்கு இவர்கள் மேலே போய் மற்றவர்கள் கீழே வந்தாங்கன்னு சொன்னால் இந்த சட்டம் யார் தவறாக பயன்படுத்த முடியும்? இங்கே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்? அதனால தான் பாதிக்கப்படுவது இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போராடுகின்றார்கள். இப்போவும் அதற்கான சிரத்தை பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள வழக்கறிஞர் அமைப்புகள், வழக்கறிஞர் பார் கவுன்சில்ஸ் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். கேரளாவில் கூட வழக்கறிஞர்களுக்கு நம்ம எப்படி போராடி வெற்றி பெற முடியும் என்று கேட்கின்றார்கள். கேரளாவில் உள்ள வழக்கறிஞர்கள், வடநாட்டில் உள்ள வழக்கறிஞர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. நம்ம இங்கே போய் டெல்லியில் இருந்து ஆங்கிலத்தில் பேசின உடனே கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வக்கீலா, நீங்கள் ஹைகோர்ட் வக்கீலா? நம்ம எங்கே போனது கிடையாது, மதுரை ஹைகோர்ட்டுக்கு கூட போனது கிடையாது. அப்போது இந்த சட்டத்தை பற்றிய முழுமையான ஒரு தெளிவு என்பது நம்முடைய மக்களுக்கு நிச்சயமாக வேண்டும். அது குறித்து இந்த இதில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளுக்கு முரணான சட்டங்களை, இந்த பிரிவுகளை குறைந்தபட்சம் இவர்கள் என்ன செய்யணும்? இதை வாபஸ் வாங்கிறதுக்கு அடுத்த கட்ட போராட்டங்களில் நம்முடைய மக்களை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அணிதிரட்ட வேண்டியிருக்கு. இன்றைக்கு மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு டிரைவர்கள், ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. எதுக்கு? ரைட் டு பி சைலன்ஸ். நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவதை அரசியலமைப்பு சட்டமே எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. ஆர்டிகிள் 20(3) நான் எனக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டால் அல்லது கவனக்குறைவாக ஒரு மரணத்தை ஏற்படுத்தி விட்டால்
அந்த மரணம் ஏற்படுத்தியவர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று என்ன செய்யணும்? தகவல் கொடுக்கணும். இல்லைன்னா தகவல் கொடுக்கலன்னா 10 வருஷம், தகவல் கொடுத்தா 5 வருஷம். எங்கேயாவது நடக்குமா? நான் தப்பு செய்தேன் ஐயா, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்களா? மருத்துவர் போய் எழுதி கொடுக்கணும். நான் மருத்துவமனையில் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருந்தேன், அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருந்தேன். அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருக்கும்போது கவனக்குறைவாக இவர் உயிரிழந்து விட்டார். எனவே இது குறித்து நடவடிக்கை எடுத்து என்னை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எழுதி கொடுக்கலன்னா இவருக்கு 10 வருஷம். டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது விபத்து கவனக்குறைவாக நடைபெற்றது, இல்லை எனக்கு என் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எடுக்கன்னு சொல்லி எழுதி கொடுக்கலன்னா இவர் 10 வருஷம். இதனால் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் எதுக்கு இறங்கியிருக்காங்க? போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த அளவிற்கு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு, அரசியல் அமைப்பு உரிமைகளுக்கு எதிரான இந்த சரத்துக்களை குறைந்தபட்சம் நீக்க வேண்டும். நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்கு, நம்முடைய ஜனநாயக உரிமைகளுக்கு, நம்முடைய உரிமைகளை கோருவதற்கான உரிமைகளை தடை செய்யக்கூடிய பிரிவுகளை இவர்கள் என்ன செய்யணும்? இந்த சட்டத்திலிருந்து எடுக்கணும் என்ற கோரிக்கையாவது நம்முடைய தளங்களில் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். அடுத்ததாக அடுத்த அமர்வு பற்றிய தகவலை அருள்பணி எட்மண்ட் அவர்கள் இப்போது சொல்லுவார்கள். நம்முடைய அடுத்த அமர்வு அடுத்த மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவிருக்கிறது. செயற்குழுவினுடைய ஒரு பரிந்துரை ஏற்று ரொம்ப தாமதமாகுது என்பதை ஏற்று ஒரு சோதனை முயற்சியாக அடுத்த அமர்வானது மாலை 3:30 மணிக்கு தேநீரும் 4 மணிக்கு அமர்வுமாக நடைபெறும். ஸோ அதை கருத்தில் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அமர்வை உரையாடலாக இருந்து நமக்கு வழிநடத்த இருப்பவர்கள் திரைப்பட இயக்குனர் திவ்ய பாரதி அவர்கள். அமர்வினுடைய தலைப்பு திருநங்கையர் வாழ்வியல். எனவே இது ஒரு சிறப்பு அமர்வாக இருக்கும். ஒரு சிறப்பு அழைப்பாளரை நாம் அழைத்திருக்கிறோம். கூடுமான வரையில் இந்த தகவலை பகிர்ந்து நிறைய மக்களை இந்த கருத்துரையில் பங்கேற்க அழைத்து வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் சிறப்பான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த குற்றவியல் சட்டங்களை பற்றிய தெளிவான பார்வைகளையும் தன்னுடைய அனுபவமிக்க அறிவார்ந்த சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்டு இன்னும் இதை எல்லா மக்களுக்கும் எல்லா தளங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மேலான ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திய மிகச்சிறப்பான ஒரு உரையை தெளிவான முறையில் வழங்கிய வழக்கறிஞர் மரிய ஸ்டீபன் அவர்களுக்கு நம் எல்லோர் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இங்கு வந்திருந்து எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் பல கேள்விகளை கேட்டவர்களுக்கும் அதை உள்வாங்கியவர்களுக்கும் இன்னும் இதை கொண்டு செல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே சிறப்பான பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம்.